அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு தேய்பிறை அஷ்டமி திதியானது இருந்தது. அதுவும் செவ்வாய்க்கிழமை நாளோட இந்த தேய்பிறை அஷ்டமி திதி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே நம்மளுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் எல்லாம் செய்யும்போது கை மேலே பலன் கொடுத்துரும். அதே போல் தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறதும் கை கொடுத்துரும். அது ரெண்டுமே சேர்ந்து ஒரே நாளில் வந்திருக்கிறது சிறப்பு. இவை தவிர இந்த நாளில் பணவரவுக்குண்டான ஏஞ்சல் நம்பர்னுடைய சேர்க்கையும் இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா 520 அடுத்தது 897 இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர். அதுவும் இந்த 897 நம்பரை யார் உடனடி பண தேவை பூர்த்தி ஆகணும்னு சொல்லி பயன்படுத்தினாலும் இம்மிடியட்டாகவே ரிசல்ட்டு கொடுத்துரும். அதே போல் தான் அந்த 520 அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா சாதாரணமான நாட்களில் நம்ம யூஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துரும். அதனுடைய சேர்க்கை இன்றைக்கி தேதியிலையும் மாதத்துலேயுமே வந்திருக்கிறதுனால 100% உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இவை தவிர 6-6க்கு உண்டான சேர்க்கை, 9-9க்கு உண்டான சேர்க்கை, 7-8-6 அப்படிங்கிறதுக்கு உண்டான சேர்க்கை எல்லாமே இந்த நாளில் சேர்ந்துருக்குது. ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு நிறைய நேற்றிலிருந்தே நான் வீடியோக்கள் கொடுத்துட்டு இருந்தேன். அதில் பார்த்து நிறைய பேர் நிச்சயம் செஞ்சுருப்பீங்க. சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் செய்யணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். சிலதெல்லாம் பூஜை இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் டைமில் இருந்தாலுமே தாராளமாக பயன்படுத்தக்கூடிய முறை. இவை தவிர இரவு 8 to 9 மணி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செவ்வாய் ஓரையும் தேய்பிறை அஷ்டமியும் சேர்ந்துருக்கக்கூடிய நேரம். சாதாரணமாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரைங்கிறதே சிறப்பு. இதில் இந்த தேய்பிறை அஷ்டமியும் சேர்ந்துருக்கிறதுனால அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய 2 விதமான பரிகாரங்கள் கொடுத்துருப்பேன். ஒன்று பார்த்திங்கன்னா தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருளை போட்டோம்னாவே போதும், நமக்கு இருக்கக்கூடிய கோடி கடனும் தீரும், நினச்சதெல்லாம் நிறைவேறும் என்பது குறித்து ஒரு பரிகாரம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கையில் ஒரு குறிப்பிட்ட நம்பரையும் எழுதிக்கணும். அதே போல் அந்த டைமுக்குள்ளே 8 முறை ஒரு வார்த்தையும் சொல்லணும். இது செஞ்சீங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் கடன் பிரச்சனையும் தீரும், பண வரவு அதிகரிக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டைமிங் யூஸ் பண்ணி சொல்லியிருப்பேன். அதாவது 8 to 9 அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே செய்யுங்க அப்படின்னுட்டு. இப்படி நான் எத்தனையோ பரிகாரங்கள் சொல்லியும் சூழ்நிலை காரணமாக உங்களால் எதுவுமே செய்ய முடியல. அதே சமயத்தில் இன்றைக்கி தேய்பிறை அஷ்டமிக்கு கோவிலுக்கும் போக முடியல, வீட்டிலையும் வழிபாடு செய்ய முடியல, பரிகாரங்களும் செய்ய முடியல அப்படின்னு இருக்கும்போது நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் தான் இது போல் சேர்க்கைகள் கொண்ட நாளில் சில விசேஷமான பரிகாரங்களும் சொல்லுவேன். அந்த பரிகாரங்கள் எல்லாம் செய்ய முடியாதவங்க நிறைவாக எந்த விஷயத்தை பண்ணுனா அதுக்குண்டான பலன் கிடைக்கும் என்பது குறித்தும் சொல்லுவோம் இல்லையா. அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் குறித்து தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ இது சொல்ல போகிறத யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். யாருக்கெல்லாம் பணம் சேரணும், கடன் பிரச்சனை நீங்கணும், சொந்த வீடு அமையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே செஞ்சு பலனடையலாம். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். மேலும் இப்போ விடுமுறைக்காக சொந்தக்காரங்களுடைய வீட்டில் இருக்கீங்க, அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க, இன்றைக்கி நைட்டும் அங்கே தான் தங்க போகிறீங்க அப்படின்னாலும் அங்கேருந்தும் செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். இதுக்கு நமக்கு தேவையானது 1 ரூபாய் நாணயம் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா இந்த 1 ரூபாய் தான் நமக்கு 1000 கோடியாக மாறப்போகுது. மேலும் இந்த 1 ரூபாய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு நாணயமாகவும் பார்க்கப்படுது. பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் எழுதுவதற்கு க்ரீன் கலர், ரெட் கலர், ப்ளூ கலர் இந்த 3 கலரில் ஏதாவது ஒரு கலரில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பணவரவை அதிகப்படுத்தி தருவதற்காக. அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு தேவைப்படுது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்கிறதுனால செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியமான இந்த துவரம்பருப்பை நம்ம பயன்படுத்துறது சிறப்பான பலனை கொடுக்கும். இதுக்கு எண்ணிக்கை கணக்கு அப்படின்ட்டு எதுவும் இல்லை. நீங்கள் உங்கள் கையில் வர அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எண்ணிக்கை அளவே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 9 அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. இல்லை இன்றைக்கி அஷ்டமி திதியாக இருக்குது அப்படிங்கும்போது 8ங்கிற எண்ணிக்கையில் கூட எடுத்துக்கலாம். உங்களுடைய விருப்பம்தான். மொத்தத்தில் துவரம்பருப்பை பயன்படுத்தணும், அவ்வளவே தான். இப்போ தூங்க
தூங்கறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்கள் மைண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலாக்ஸாக இருக்கிற சமயத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. இப்போது ₹1 நாணயத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் 520 அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி அதுக்கு உண்டான சேர்க்கை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் அந்த நாணயத்தில் 520ன்னு எழுதுங்க. நீங்கள் எழுதுறது அந்த காசில் தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டும் சரி நீங்கள் ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது நீங்கள் அதை எழுதிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதே போல் எனக்கு உடனடியாக பணமும் தேவைப்படுது, நாளைக்குள்ளே எனக்கு ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா உங்களுடைய இடது கையினுடைய மணிக்கட்டு பகுதி, அதாவது லெஃப்ட் ஹேண்டில் ரிஸ்ட் பகுதியில் 897 அப்படிங்கிற நம்பரையும் நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ காசில் வந்து இந்த நம்பர் வந்து எழுதிட்டிங்களா, இப்போ இதுக்கு மேலே அந்த துவரம்பருப்பு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்டால் மூடிக்கோங்க, அதாவது இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கோங்க. இப்போ கண்களை மூடி மணி ஃப்ளோ மணி ஃப்ளோ மணி ஃப்ளோ அப்படிங்கிற பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை, நீங்கள் அப்படியே சொல்லுங்கள். ஒரு கொஞ்ச நேரம் சொல்லி முடிச்சதுமே உங்களுக்கே போதும்னு வந்து தோணும். அந்த சமயத்தில் நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த ₹1 நாணயம், இது கூட துவரம்பருப்பு, இது ரெண்டையுமே உங்களுடைய தலகாணி கடியில் வச்சுட்டு தூங்குங்க. தலகாணி வச்சு தூங்கும் பழக்கம் இல்லாதவங்க பெட்டுக்கடியிலையோ பாய்க்கடியிலையோ வந்து வச்சுக்கோங்க. இப்போ நாளைக்கு காலையில் எழுந்ததும் முதல் வேலையாவோ இல்லாது உங்களுடைய வேலையெல்லாம் முடித்த பிறகோ இந்த ₹1 நாணயத்தை எடுத்து உங்களுடைய பர்ஸ்லேயோ பீரோலையோ வந்து வச்சுக்கோங்க. இது எங்கே இருக்குதோ அங்கே அபரிமிதமான செல்வம் வந்து சேரும். முடிஞ்சால் காலையில் எழுந்திருக்கும் போது கூட இந்த ₹1 நீங்கள் பார்த்து கண்முழிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது இந்த துவரம்பருப்பு வச்சுருந்தோம் இல்லையா, இந்த துவரம்பருப்பை நீங்கள் காக்கை குருவிகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்துட்டு உணவாக கொடுக்கறது சிறப்பு. இப்படி நம்ம செய்வதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் கடன் சுமையும் வந்துட்டு நீங்கும். நல்ல ஒரு செல்வ செழிப்பும் வந்து உருவாகும். எந்த பரிகாரமும் செய்யலினா கூட இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி இதை மட்டுமாவது செஞ்சுட்டு தூங்குங்க. இன்றைக்கி நீங்கள் வழிபாடு செஞ்சுருந்தா, பரிகாரங்கள் செஞ்சுருந்தா எந்த அளவுக்கு பலன் கொடுக்குமோ அதே பலனை இதுவும் உங்களுக்கு கொடுக்கும். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.